டிடிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ள வந்துச்சு. அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதும் தெரியாது, அது வரப்போகிறதும் தெரியாது. எல்லாருமே என்னென்னா டிடிடின்னு ஒரு படம் வருதா, உங்களுக்கு டிடிடின்னு ஒரு படம் வருதா, ஜீவா நடிச்ச படமா அப்படிங்கிறது ஒரு மவுத் பப்ளிசிட்டியாக மாறி படம் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலுமே நல்லா இருக்குது. அதாவது வந்து மக்கள் வந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முழுநிலை காமெடி படங்கள் தான் விரும்புகிறாங்களா தியேட்டருக்கு? நீங்கள் ஒன்றும் இல்லை, பார்க்கிங் படத்தினுடைய வெற்றியும் குட் நைட் படத்தினுடைய வெற்றியும் அதை ரெண்டையுமே வச்சு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன லைன், ஒரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசின டயலாக் வந்து ஒரு ட்ரால் பண்ணுற நோக்கில் வந்து படத்தில் வச்சுருந்தாங்க. ட்ரெய்லரில் வரும்போதே பெரிய விமர்சனமானது. அது ஜீவா போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சார் அதை ஒரு வாட்டி சொல்லுங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னமே அப்படிங்கிற டயலாக் திருப்பி பேசுகிறாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் வந்து ஜனநாயகன் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு, இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறது இல்லைன்னு முடிவாயிட்டாரு. அதனால் வந்து விஜயோட இடத்த நம்ம பிடிச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஜனநாயகன் வெளியாகிறதுனால பராசக்தி படத்தின் மேலே தான் வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. படமே சோலோ வெளியானது, அதுக்கப்புறம் தான் 4 நாட்கள் கழித்து தான் மற்ற படங்கள்லாம் வெளியானது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பராசக்தி டீம்லேருந்து 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க, தேட்ரு சைட்லேருந்து மட்டுமே. எப்படி பார்க்குறீங்க இதை? அது காய்ச்ச மரத்து மேலே தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தமிழ் மொழியை பற்றின ஒரு படம், அந்த படம் வந்து எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டங்கள் சென்சார்லேயுமே. இப்போ பராசக்திக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. முதல்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அப்புறம் போராடி தான் சென்சார் சர்டிஃபிகேட் முதல் நாள் தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜனநாயகனுக்கு போட்டியாக வந்து பராசக்தி வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அந்த படத்தை வந்து கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து நீ எப்படி போட்டியாக வரலாம், நீ எப்படி போட்டியாக வரலாம், நீ என் தலைவருக்கு போய் என் தலைவரோட நீ போட்டியான்னு சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே வச்சு செஞ்சுட்டாங்க. அதான் உண்மை. அதாவது இது 2 படம், விஜய் ஒரு நடிகர், சிவகார்த்திகேயனுடைய நடிகர், 2 பேருடைய படம் ஒரு பொங்கல் சீசனுக்கு வருது அப்படின்னும் போது அதில் எந்த தப்புமே இல்லை. ஒரு தயாரிப்பாளராக நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வருது அப்படின்னும் போது அதுக்கு போட்டியாக வந்து பராசக்தி வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக அந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ். அதாவது அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட் வச்சு தான் அது வந்து ட்ரைலரை ஹைக் பண்ணாங்க, வியூஸ் எல்லாம் ஒரிஜினல் வியூஸ் கிடையாது, இப்படிலாம் பயங்கரமான விமர்சனங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஆனால் படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, ஒரு தமிழ் மொழிக்காண்டி போராடின அந்த போராட்ட காலத்தில், அதாவது வந்து 65, 67 காலகட்டங்களில் நடந்த உண்மை சம்பவத்தை கதையாக வந்து சுதாகங்கரா மாற்றி ஒரு முழுக்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப நீங்கள் ஜாஸ்தி கமர்ஷியல் பண்ணிங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம் ஆயிரும். அது 2க்கும் நடுவில் வந்து கொடுக்கணும் அந்த படத்தை. அதை வந்து சுதாகங்கரா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு அது இதெல்லாம் வச்சு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. படம் நம்மளும் பார்த்தோம். படம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு தரமான படம், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு தமிழ் மொழி போராட்டம் அந்த காலத்தில் நடந்தது பற்றின எடுத்த ஒரு படம். அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பல பேர் அந்த படத்தை உண்மையாலுமே பார்க்கல. அதாவது விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை பாதி பேர் பார்க்கல. ஒரு குடும்பமாக அது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க, அந்த மொழி போராட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்களுடைய குழந்தைங்களை அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பார்த்தாங்க. மொத்தத்தில் படம் வந்து எத்தனை விமர்சனங்களை தாண்டினாலும் ஒரு நல்ல படங்கிறது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தியோட கலெக்ஷன் வந்து 51 கோடி ரூபாயை தாண்டி இருந்துச்சு வேர்ல்டு வைடு. இப்போ அந்த பொங்கல் ஹாலிடேஸில் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கொஞ்சம் சொணக்கமாக இருந்துச்சு. தேட்டர்லாம் 80% தான் ஃபுல்லாச்சு. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா தேட்டர்லாம் ஃபுல்லே ஆகலை அப்படின்னு கிடையாது. அது கிடையாது. அதாவது ஜனநாயகன் வரலைன்னும் போது பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து பராசக்தியை போட்டாங்க. 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து பராசக்திக்கு போட முடியுமா அப்படின்னா போட முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டாங்க. 600 ஸ்க்ரீன்ஸே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து ஜாஸ்தி தான். அதனால் அது பெரிய தியேட்டராக இருந்ததுனால நடுவில் வந்து வீக் டேஸ் வந்ததுனால கொஞ்சம் கலெக்ஷன் வந்து ஒரு 70-80% தான் இருந்துச்சு. ஒரு பெரிய ஹீரோட படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கூட வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன்லாம் வரும்போது அந்த கலெக்ஷன் குறைய தான் செய்யும். 70% தான் தேட்டர் ஃபுல்லாகும். அது வழக்கமாக நடக்கிறது தான். அதையெல்லாம் கூட விமர்சனம் பண்ணி இந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணணும்னு நினச்சாங்க.
ஆனால் பொங்கல் ஹாலிடேஸ் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அதில் வந்து பீக் கலெக்ஷன். அதாவது எல்லாருமே வந்து பராசக்தி படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டருக்கு போனாங்க. அது காரணம்னா அது ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படம், அது வந்து ஒரு பேசப்பட்ட படம், நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் போனாங்க. படம் இன்னைக்கு பாருங்கள் 100 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சிவகார்த்திகேயனுடைய படம், இந்த படம் ஓடலை, இனிமேல் சிவகார்த்திகேயனால் எந்திரிக்க முடியாது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள், அதெல்லாம் 1000 விமர்சனங்கள் வந்தால் கூட நீங்கள் சிவகார்த்திகேயனோட படம் பார்த்தீங்கன்னா டான் படம் 100 கோடி தாண்டிருக்கு, டாக்டர் 100 கோடி தாண்டிருக்கு, அமரன் 100 கோடி தாண்டிருக்கு, மதராசி கூட 100 கோடி தாண்டிருக்கு, இப்போ பராசக்தியுமே வந்து 100 கோடி தாண்டிருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தியேட்ரிக்கல் கலெக்ஷனே வேர்ல்டு வைடு வந்து 100 கோடி தாண்டி இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஓடிடி சேனலுக்கு படத்தை கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விலைக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சேட்டலைட் இருக்குது, இன்னும் மற்ற மொழி டப்பிங் எல்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய லாபத்தை கொடுத்த படம். இன்னொரு பக்கம் வாங்கின விநியோகஸ்தர்கள், அதாவது 100 கோடி ரூபா பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அந்த விநியோகஸ்தருக்குமே இது லாபமான படம் தான். ஸோ சிவகார்த்திகேயன் அது 5 படம் கரெக்டாக 5வது படமாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எல்லா படங்களையும் 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு. சுதா கோங்கரா வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, இந்த பொங்கலுக்கு வராத ஒரு நடிகரோட திரைப்படத்தோட ரசிகர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து வேறேனே வந்து நெகட்டிவாக விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க, திட்டமிட்டு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக விஜயோட ரசிகர்கள் தான் சொன்னாங்க. ஸோ அதையும் மீறி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தான் முதல்ல சொன்னேனே, இந்த படத்துக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருந்தது உண்மைதான். சுதா கோங்கரா வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆனால் வந்து விஜய்ங்கிற பேரை பயன்படுத்தலை அவங்க. அந்த மாதிரி வந்து இன்னொரு போட்டி நடிகருடைய படம் வரலேன்னும் போது பெருசாக வந்து இந்த படத்தை வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார், இந்த படத்தை வந்து பயங்கரமாக விஜய் ரசிகர்கள் வந்து தாக்குறாங்கன்னு. விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாங்க. இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு பெரிய சரத்தை எடுத்துக்கிட்டாங்கிறது 100% உண்மைதான். ஆனால் இந்த மனநிலை சரியான மனநிலையா அப்படின்னா இந்த மனநிலை முற்றிலும் தவறான மனநிலை. அதாவது விஜயினுடைய படம் அது வராமல் போச்சுங்கிறது நமக்கும் வருத்தம் தான். விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் தான், பெரிய சூப்பர் ஸ்டார் தான். அதாவது அதிக கலெக்ஷனை அள்ளி குமிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவருடைய படம் அப்படின்னும் போது அது ரிலீஸ் ஆகிற தேதி வந்து அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாள் தான், திருவிழா தான், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் போட்டிக்கு இன்னொரு படம் வருதுன்னும் போது அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணணும் அப்படின்ற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி சோஷியல் மீடியா அது வந்ததுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரியான விஷமத்தனமான செயல்கள் எல்லாரும் ஈடுபடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் ஒரு சிலர் ஈடுபடுறாங்க. இந்த ஒரு சிலர் இந்த சோஷியல் மீடியாவை அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல படங்களை ஓட விடாமல் பண்ண பார்க்குறாங்க. ஓட விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை முனைப்பாக வந்து ஈடுபடுறாங்க. அதான் உண்மை. ஸோ எல்லாமே தாண்டி ஒரு நல்ல படம் எப்போவுமே வெற்றி அடைங்கிறதுக்கு இந்த பராசக்தி வந்து ஒரு சான்று அப்படி தான் நம்ம சொல்லணும். அது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அந்த வெற்றியை அந்த பராசக்தி அடைஞ்சிருக்கு. இன்னும் கூட சொல்லப்போனால் இந்த தாக்குதல்கள்லாம் இல்லைன்னா இந்த படம் இன்னும் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் மீறி நம்ம தமிழனா ஒரு உணர்வு, அதில் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது தமிழ் மொழி போராட்டத்தை பற்றின ஒரு படமாக இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்துருக்கணும் இந்த படத்தை. ஆனால் நினச்ச வெற்றி வந்து பராசக்தி அடையலை. நினச்ச வெற்றி அடையாதனால நினச்ச கூட்டம் வந்து இதை பார்க்கல, நினைச்ச மக்கள் இதை பார்க்கல. அந்த விஷயத்தில் இந்த படத்துக்கு தோல்வி தான். இது மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டியது. இந்த தாக்குதல்கள்னால பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமாரான படமாக இருந்து போச்சு, தான் உண்மை. ஆனாலும் 100 கோடியை தாண்டி இருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஜனநாயகன் வராதனால லாபம் அடைஞ்ச படம் பராசக்தியோட பார்த்தீங்கன்னா ஜியோ அவர்கள் நடிப்பில் வெளிவந்த டிடிடி அந்த படம் தான் பெரிய ஜாக்பாட் அடிச்சுன்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அஃபிஷியலாக வரல, ஆனால் 20 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சுலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிடிடி அப்படிங்கிற படத்தை நானும் பார்த்துட்டேன் தேட்டரில். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரேஸில் முந்திருச்சு. அதாவது பராசக்தி அது ஒரு ஸ்டார் படம், அது வந்து ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்ட படம். அதனுடைய கலெக்ஷன் அது எப்பவும் போல தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டிடிடி வாவாதியாரை 2 படமும் வந்து ஜனநாயகன் வரலைன்னும் போது டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வாவாதியாரை வந்து ஒன்றுமே இல்லை, அதாவது ஜீரோன்னு சொல்லிடலாம். அது படுத்துருச்சு போன் டோட்டலாகவே. படம் யாருமே போன மாதிரி தெரில, அதை பற்றி பேச்சே கிடையாது. டிடிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ள வந்துச்சு. அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதும் தெரியாது, அது வரப்போகிறதும் தெரியாது. எல்லாருமே என்னென்னா டிடிடின்னு ஒரு படம் வருதா, பொங்கலுக்கு டிடிடின்னு ஒரு படம் வருதா, ஜீவா நடிச்ச படமா அப்படிங்கிறது ஒரு மவுத் பப்ளிசிட்டியாக மாறி படம் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலுமே நல்லா இருக்குது. அதாவது வந்து ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அதாவது காமெடி படம், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அந்த கதை லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வித்தியாசமான லைன். பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஒரு கிராமத்தில், ஒருத்தர் வீட்டில் கல்யாணம், ஒருத்தர் வீட்டில் இலவனும் போது அது எப்படி வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் மைய கதையாக இருக்குது. இதில் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரோ என்னமோ போட்டிடுற ஒரு நாயகனாக வந்து ஜீவா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கு நடுவில் இந்த 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணுறாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தினுடைய முடிச்சா இருக்குது.
காமெடியாக இருக்குன்னா இருக்குது, காமெடியாக இருக்குது. ஆனால் முழுசாக வந்து வயிறு குழுங்க விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி படமா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தியேட்டரில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லேருந்து எல்லா தியேட்டர்லையுமே ஃபுல்லு. மாயாஜால் நான் பார்த்தேன். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன பொங்கல் அன்னைக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இருக்கிற அத்தனை ஸ்க்ரீன்ஸ்லேயும் 10:45க்கு ஒரு படம், 10:55க்கு 11, 11:05, 11:10 ஏகப்பட்ட ஷோஸ் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 ஷோஸ் 35 ஷோஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபுல்லு. அந்தளவுக்கு வந்து எல்லா தேட்டருமே ஃபுல்லாகிச்சு. சர்ச் பண்ணாங்க எல்லாருமே டிடிடி போகலான்னு டிக்கெட் தேடினா புக் மை ஷோவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஃபுல்லாக தான் காமிச்சிச்சு. அது அந்த வகையில் திடீர்னு உள்ள வந்த ஒரு படம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பப்ளிசிட்டியே கிடையாது இந்த படத்துக்கு. இந்த பப்ளிசிட்டியே மவுத் பப்ளிசிட்டி தான். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல படம் என்றைக்குமே தோத்ததில்லை அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். மறுபடியும் இதுவும் ஒரு உதாரணம். இது வந்து இந்த மவுத் பப்ளிசிட்டியிலே இந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு சார். எப்போவுமே நீங்கள் என்ன தான் கிராண்டியராக பப்ளிசிட்டி பண்ணாலும், என்ன தான் நீங்கள் 300 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு ரிசார்ட்டில் சோறு போட்டு நீங்கள் அவங்கள ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தோட விருந்து கொடுத்தாலும் அந்த படம் நல்லா இருக்கணும். கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் போய் பார்ப்பாங்க. இப்போ டிடிடிங்கிற படம் அது வந்து வருதா வரலையா, அது என்ன படம், அது யார் நடித்த படம், இது யாருக்குமே தெரியாது பொங்கல் வரைக்கும். திடீர்னு ரேஸ்குள்ளே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்றைக்கி ஒரு 21 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜீவாவோட படம் அப்படின்னும் போது ஜீவா இன்றைக்கி பெரிய பேசப்படுற மார்க்கெட்டில் இருக்கிற நடிகரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படத்தை போய் இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்ல படம் என்றைக்குமே தோத்ததில்லை, நல்ல படம் என்றைக்குமே வந்து யாராலையும் சாகடிக்க முடியாது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். இந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு நடந்தது. போன பொங்கலே நீங்கள் எடுத்துக்கங்களேன், நிறைய கேம் சேஞ்சர் அது இதுன்னு படங்கள் வந்தால் கூட போன பொங்கலுக்கு வந்த அந்த மதகத ராஜா 13 வருஷம் ரிலீஸ் ஆகாத படம், விஷாலோட படம். அதில் வந்து சந்தானம் இருந்தார். அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த படம் வந்து காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் அள்ளி தள்ளிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அது 13 வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அந்த தயாரிப்பாளருக்கு ஏகப்பட்ட சிக்கல். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ திடீர்னு வந்து போன பொங்கலுக்கு வந்து அது கலெக்ஷன் அள்ளி குமிச்சிச்சு. இதெல்லாம் தான் சார், இதெல்லாம் சினிமாவை யாராலையுமே சாகடிக்க முடியாது சார். ஆனால் நல்ல படம் கொடுக்கணும். நல்ல படம் வந்துச்சுன்னா அதை மக்கள் என்றைக்குமே கொண்டாடி தீர்த்துருவாங்கிறதுக்கு இந்த டிடிடி ஒரு உதாரணம். இந்த மதகத ராஜா போன வருஷம் பொங்கலுக்கு வந்தது ஒரு உதாரணம். இப்போ பராசக்தி ஒரு உதாரணம். 1000 விமர்சனங்களையும் தாண்டி அது கலெக்ட் பண்ணிடுச்சு பாருங்க. உதாரணம் அதுதான். போன வருஷம் பொங்கலுக்கு வந்து மதகஜராஜா அந்த உதாரணத்தோட சொன்னீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னிலையில் காமெடி திரைப்படம். 13 வருடங்களுக்கு முன்னாடி அப்போ இருக்கிற காமெடி காட்சியில் வச்சு எடுத்த படமே வந்து போன பொங்கலுக்கு வெற்றி அடைஞ்சது. அதே போல் டிடிடியும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே இல்லாமல் திடீர்னு வந்து பெரிய வெற்றி பெற்றதுன்னா மக்கள் வந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முழுநீள காமெடி படங்கள் தான் விரும்புகிறாங்களா? கேட்டிருக்கு. முழு நீள காமெடி படமே நம்ம எடுத்துக்க முடியாது சார். முழு நீள காமெடி படமே கிடையாது. நல்ல கதையம்சம் உள்ள படங்களே நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து. இப்போ நீங்கள் நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் அப்புறம் வந்து டியூட் ரெண்டுமே 100 கோடியை போன வருஷம் கலெக்ட் பண்ணிச்சு. எதனால் கலெக்ட் பண்ணிச்சு? அது வந்து ஒரு என்டர்டெய்னர். அதாவது அந்த படம் வந்து ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின் பண்ணிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் வந்துச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, இதுல எல்லாம் காமெடியாக இருந்துச்சு. பார்க்கிங் வந்துச்சு, இதுல எல்லாம் காமெடியாக இருந்துச்சு. பைசன் வந்துச்சு, இதுல எல்லாம் காமெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த படங்கள் கட்டா குஸ்தி வந்துச்சு, அது ஒரு காமெடி ஜேர்னல். இந்த மாதிரி வித்தியாசமான ஜேர்னலில் படம் கொடுத்தா கூட வாழை படம் ஓடலையா? வாழைப்படம் ஓடிச்சு. அப்போ வாழையில் காமெடியாக இருந்துச்சு அப்படி கிடையாது. நல்ல கதையை நீங்கள் வந்து அதை நேர்த்தியாக ஒரே நேர்கோட்டில் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓடும். புது விஷயங்களை இன்றைக்கி மக்கள் ரசிக்கிறாங்க சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, பார்க்கிங் படத்தினுடைய வெற்றியும் குட் நைட் படத்தினுடைய வெற்றியும் அதை ரெண்டையுமே வச்சு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன லைன், ஒரு வீடு, மேல் வீடு கீழ் வீடு, அதில் 2 பேருமே கார் வாங்கி பார்க் பண்ணணும்னா எப்படி முடியும் அப்படின்னு 2 மணி நேரத்துக்கு ஒரு கதையை ஒரு டேரக்டர் சொல்கிறாரு. அது நேர்த்தியாக சொல்கிறாரு, அது வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் குட் நைட்டுங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ கொரட்டை விட்டு தூங்குவார். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியோடு தான் படுத்தாகணும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ இந்த கொரட்டை விட்டு தூங்குற பிரச்சனை அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறிச்சா இல்லை வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கதை. அதை வந்து நேர்த்தியாக சொன்னாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ கதை எப்போவுமே வந்து என்ன சார், நல்ல கதை சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக ஜெயிக்கும். அது அந்த 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 அதாவது நல்ல படம் என்றைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது சார். இதுதான் உண்மை. குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தை வச்சு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசின டயலாகை வந்து ஒரு ட்ரால் பண்ணுற நோக்கில் வந்து படத்தில் வச்சுருந்தாங்க. ட்ரெய்லரில் வரும்போதே பெரிய விமர்சனமானது. படத்துலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வாய்ஸ் ஓவரில் வச்சுருப்பாங்க. படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த திணிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஓகே. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஜீவா வெளிப்படையாக வந்து டேரக்டர் வந்து விரும்பினார், அதனால் வச்சேன்னு சொன்னார்.
ஆனால் படம் வெற்றி தொடர்ந்து தேட்டரா எல்லா ஊருக்கும் போகும்போது அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து கேட்கும்போது இதே டைலாக்கை திரும்ப திரும்ப பேசி காட்டுறாரு. எப்படி மச்சி ஒரு கோட்டர் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த டைலாக்குமே ஒரு ட்ராஜடியில் வந்த டைலாக் வந்து இப்படி காமெடியாக சித்தரிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் சொல்றேன், ட்ராஜடியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஒரு அமைச்சர், அவர் எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகிறாரு. ஏதாவது அவங்க அப்பா பற்றி பேசுனீங்கனாலும் எமோஷன் ஆகிறாரு, வேற ஏதாவது பற்றி பேசுனீங்கனாலும் எமோஷன் ஆகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் இயல்பாகவே வந்து டக்குன்னு வந்து மெல்ட் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டி ராஜேந்தர் எடுத்துக்கங்களேன், எங்கே போனாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன் மூமெண்ட் ஒன்று வந்துச்சுன்னா கடன்னு கண்ணீர் விட்டு அழுதுருவார். அது அவருடைய இயல்பு, அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி மினிஸ்டர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான மனதக்காரராக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னது, அது வந்து கண்டிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அரசாங்க பள்ளியெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில, அரசாங்க பள்ளிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நவீனப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த பள்ளியை எவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக வைக்க முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு சுகாதாரமாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பள்ளியும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சந்தேகம் இருந்தால், நான் இப்போ சொல்கிறேன், நான் சந்தேகம் இருந்தால் எந்த அரசாங்க பள்ளிக்குள்ள வேணால் திடுதிப்புன்னு உள்ளே போய் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து அரசாங்க பள்ளியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது வந்து அன்னைக்கு கொஞ்சம் ட்ரால் பண்ணாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அந்த சூழ்நிலை. அது ஒரு படத்தில் ஒரு டயலாக்காக கடைசியாக வச்சுருக்காங்க. அது கூட என்னென்னா திணிப்பாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஆல்ரெடி வந்து சக்கல் பொங்கல்னும் போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வெள்ளைப்பாகை காய்ச்சி ஊற்றணும்னு என்ன அவசியம் இருக்குது? இன்றைக்கி தான் போகுது, அது திணிப்பாக தான் அது வச்சிருக்கிறாங்க, நமக்கு தெரியுது. அது ஜீவா போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சார் அதை ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணான்னு சொன்னமே அப்படிங்கிற டைலாக் திருப்பி பேசுகிறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் வந்து ஜனநாயகன் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு, இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறது இல்லைன்னு முடிவாயிட்டாரு. அதனால் வந்து விஜயோட இடத்த நம்ம பிடிச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டம். அதே விமர்சனமானதுன்னா, கொஞ்ச நாளைக்கு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீவாவோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல 40 லட்ச ரூபா கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவர் வருத்தத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரசிகர் ஒருத்தர் வந்து மச்சி ஒரு கோட்டர் சொல்லு மச்சி அப்படின்னு டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை லைவ் போட்டுகிட்டே எடுத்துகிட்டு இருப்பார். டென்ஷன் ஆகி தம்பி போடா என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறவர். அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து இப்படி வந்து கோவப்படுறவர், இந்த கோவமான ஒரு சுச்சுவேஷன் 41 பேர் இறந்துருக்காங்க, அதை டைலூட் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கிறது? அதான் சார், அவருக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன், அந்த வீடியோ நானும் பார்த்தேன், கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்போது. அதெல்லாம் வந்து மகா அபத்தம். ஒரு நடிகனும் மனுஷன் தாங்கிறது கூட புரியாமல் அவன் ஒரு சோகத்தில் இருக்கான், அவன் கார் உடஞ்சி போச்சு, விபத்துக்குள்ளாயிருக்கான். கார் உடையுது வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னும் போது குடும்பத்தோடு போயிருக்காரு, ரோட்டில் இறங்கி நிற்கிறார் போது அங்க போய் நீங்க வந்து ஒரு குவார்டர் சொல்லு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து அபத்தம். இந்த மாதிரி அதான் சார், இந்த மனநிலை மாறணும் சார். இந்த மனநிலை மாறினாதான் இதெல்லாம் சரியாகும். நடிகனை நீங்க வந்து ரசிக்கிறதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறித்தனமா நடிகனை வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாறணும். அந்த மனநிலை மாறலை. மாறுமா அப்படிங்கிறதும் இனிமேல் சந்தேகம் தான். கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி மோகன்லால் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படங்களாக இருந்தால் கூட அது படத்தை பார்ப்பாங்க, படம் நல்லா இருந்தால் சூப்பர்னு தொடர்ந்து பார்ப்பாங்க, படத்தை வெற்றி அடைய வைப்பாங்க. அதே மம்முட்டி மோகன்லாலும் நீங்கள் வெளியில் பொது இடங்களுக்கு வந்தால் இப்படி வெறித்தனமாலாம் போக மாட்டாங்க. நீங்கள் போகலாம் சார், ஒரு நடிகை வரான் அப்படின்னா நீங்கள் போகலாம், ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு கேட்கலாம், ஏதோ ஒன்று அவங்ககிட்ட கை கொடுக்க ஆசைப்படலாம், இதெல்லாம் ஒரு நியாயமான ஆசையாக இருக்கலாம். ஒரு ரசிகன் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு, அங்கே போய் நீ ஒரு சொல்லுங்கிறது, வீடியோ எடுக்கிறதுங்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதுதான் அதிகப்படியாக வந்து ஒரு நடிகனுடைய சோகத்தை கூட புரிஞ்சிக்க முடியாத, அவன் என்ன மனநிலையில் இருப்பான், அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேங்கிறது கூட புரிஞ்சிக்க முடியாத மனநிலை இன்னைக்கு ரசிகர்கள்ட்ட இருக்க. தப்பு. ஜீவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பண்பட்ட ஒரு நடிகராக நான் பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு வயதும் வந்து மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வந்துட்டார். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து உங்களுக்கு போட்டியாளரான்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவகார்த்திகேயன்லாம் என்னை பார்த்து வளர்ந்த பையன், போட்டியாளர்லாம் கிடையாதுங்கிறாரு. அப்போ உங்களை பார்த்து சிவகார்த்தியன் வளர்ந்தாருன்னா சிவகார்த்தியனே 40+ போது உங்களுக்கு 40++ போது ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஒரு நடிகர்னும் போது அது ஒரு படத்தில் வந்த டைலாக், அதுவே தப்பான டைலாக். நான் சொல்ல போனால் அது ஒரு 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 தப்பான முன்னுதாரணமாக இருக்கும் அந்த டைலாக். அதை நீங்கள் அது படத்தில் பயன்படுறீங்க, ஏதோ ஒரு காட்சி சிரிச்சுட்டு மக்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு மேடையாக போய் விஜய் ரசிகர்கள் கேட்குறாங்கிறதுக்காண்டி அதை மறுபடியும் நீங்கள் பேசி காமிக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை விஜய் ரசிகர்களை வந்து மனசை கொள்ளை அடிச்சு விஜய் இடத்தை இவர் பிடிச்சிடலான்னு நினைக்கிறாரா, அது நடக்குமா அப்படின்னா
நம்ம என்ன சொல்றதுன்னே தெரில. எத்தனை பேர் தான் சார் அந்த இடத்துக்கு ஆசைப்படுவாங்க? அதான் யார் இடத்துக்கு ஆசைப்படுறது. விஜய் வந்து அந்த அதாவது ஒரு உண்மை வந்து இவங்களுக்குலாம் தெரில. விஜய் வந்து அந்த இடத்த விடலை, மறுபடியும் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க வரப்போறாரு, அவருக்கான இடம் அவருக்கே தான் இருக்குங்கிற உண்மை இவங்களுக்குலாம் தெரியாமல் நான் நீன்னு போட்டி போடுறாங்க. விஜய் இடம் விஜய்க்கு மட்டும்தான். விஜய் நடித்தாலும் சரி நடிக்காட்டாலும் சரி அந்த விஜயினுடைய இடத்த வேற யாராலையும் டச் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.